இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகளவில் பார்க்கும் பொழுது நீ அந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் என்று பிரித்து பார்க்கும் நிலையை காண முடிகிறது. ஒரு சிலர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பொதுவான நிலை என்பது இது எங்கள் நாடு. இதே ஒரு நாட்டுக்குள் வரும்பொழுது நீ அந்த மாநிலத்துக்காரன், நீ இந்த மாநிலத்துக்காரன், நான் வேறு மாநிலத்துக்காரன் என்று சிலரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பலரை ஏற்றுக்கொள்வதில்லை. மாநிலம் என்று வரும்போது நீ அந்த மாவட்டத்துக்காரன், நான் வேறு மாவட்டத்துக்காரன் என்று ஒருவரை ஒருவர் பிரித்து பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. ஊராக மாறும் பொழுது நீ வேறு சாதி, நான் வேறு சாதி என்று சாதியின் அடிப்படையிலே மனிதன் பிரிக்கப்படுகின்றான். இந்த பிரித்து பார்க்கும் நிலை என்பது உலகளாவிய பிரச்சனை. இதனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். தொழிலுக்காக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் உறவு என்று வரும்பொழுது அதில் மாறுபாடு இருப்பதை காண முடிகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பேதுரு விருத்த சேதனம் செய்யப்படாத மக்களோடு உணவு அருந்துகிறார் என்று சண்டையிட விருத்த சேதனம் செய்தவர்கள் வந்து வாதாடுகிறார்கள். விருத்த சேதனம் என்பது ஆணின் உறுப்பின் நுனித்தோலை வெட்டுவதன் மூலம் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொள்வது. அதாவது நான் உன் கடவுள், நீ என் மக்கள். இன்றைக்கும் இஸ்ராயலர் மற்றும் இஸ்லாமியரும் இந்த நிகழ்வை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு இந்த நிலையில் மாற்றம் நிகழ்கிறது. இயேசு உடல் விருத்த சேதனத்திற்கு பதிலாக மன விருத்த சேதனத்தை எதிர்பார்க்கிறார், மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே உடல் ரீதியான விருத்த சேதனம் கடவுளின் மக்களாக இனி தேவையில்லை, அதற்கு பதிலாக திருமுழுக்கு போதும் என்ற நிலை உருவாகியது. இதை தூய ஆவியின் துணையோடு நிறைவு செய்கின்றார்கள். ஆக இதன் வழியாக இறைவன் மனிதருக்குள் வேறுபாடு தேவையில்லை என்று உணர்த்துகிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ கத்தோலிக்கர்கள் மக்கள் பங்குகளில் ஜாதியை காரணம் காட்டி சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இறைவன் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைக்கிறீர்களா? சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்தும் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் குருட்டு வழிகாட்டிகளே. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நல்ல ஆயன் நானே, ஆடுகளுக்கு வாயிலும் நானே, என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை என்கிறார் இயேசு. இங்கே ஒரே வழிதான், ஒரே வாயில்தான், அந்த வழியாக மட்டும் நுழைய முடியும் என்று கூறிய இயேசுவின் குரலை கேட்கப் போகிறோமா? அல்லது சாதிதான் முக்கியம் என்று தீயை பற்ற வைத்து மக்களை பிரித்தாளும் அரசியல்வாதிகள் மற்றும் மதகுருக்களை பின்பற்றப் போகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு என்னும் ஆயன் வழியாக, அந்த வாயிலின் வழியாக நாம் உள்ளே சென்றால் மட்டும்தான் முடியும். ஆகவே இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக்குவோம். அவரின் வாயில், அவரின் பாதை, அவரின் வழி, அதில் மட்டுமே நாம் அவரை பின் செல்வோம். இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளே. சிந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.